ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு கெஸ்ட் டின்னர் vlog தான் பார்க்க போகிறோம். கெஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி vlogல பார்க்கலாம். ஸோ நைட்டு தான் நம்ம டின்னர் ப்ரிப்ரேஷனுங்கிறதுனால மத்தியானத்துக்கு மேலே வேலையை ஆரம்பித்தா போதும். இன்றைக்கி நம்ம காலையில் ஆஃப்டர் ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் இந்த ஆல்ரெடி ப்ரொபகேட் பண்ணி வச்சுருந்த மணி பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ரீபாட் பண்ண போகிறேன். இதில் ஒரு பாட்டில் வச்சு நான் வெளியில் ஹேங் பண்ண போகிறேன் என்ட்ரன்ஸில். ஆல்ரெடி என்ட்ரன்ஸில் இருந்த வெத்தலை கொடி ப்ராப்பராக வரல, வெளிச்சம் பத்தாதனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் பின்னாடி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த மணி பிளான்ட்டை நான் முன்னாடி மாட்ட போகிறேன். இந்த மணி பிளான்ட்டில் ஒயிட் கலரில் மாவு பூச்சி மாதிரி நிறையா இருந்தது. அதை நான் டூத் ப்ரஷ் மாதிரி இருக்க ஒரு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெய், கொஞ்சம் காதி சோப் இதெல்லாம் கலந்த ஒரு கலவையில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வராது கொஞ்சம் நாளைக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரொபகேட் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் நான் மண் ஃபில் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த ஹேங்கிங் பிளான்டரில் வச்சுருவேன். ஸோ இதை நம்ம வெளியில் மாட்டிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கீழே தண்ணி ஒழுகாது. ஆல்ரெடி அடியில் அன்ஈவனாக இருக்குது சர்ஃபேஸ் அந்த பிளான்டரில். ஹோல்ஸ் தண்ணி போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அது நேராக நிற்காமல் சாஞ்சிட்ருக்கு. இந்த மஞ்சள் கலரும் பச்சை கலர் லீவ்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. லைக் என்ட்ரன்ஸில் ஆல்ரெடி நிறையா மஞ்சள் வித் க்ரீன் இதில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் இது ப்ராப்பராக காம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ மேட்சிங்காக ஆயிடுச்சு. மேலே இருக்க அந்த பிள்ளையார் லேம்ப் அண்ட் சைடில் இருக்க இந்த பெல்லு, இது ரெண்டுமே க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன் தான். ஸோ இது மூணும் ஒன்றோட ஒன்று காம்ப்ளிமெண்டடாக இருந்தது. நான் மிச்சம் இருக்க அன்ஈவனாக வளர்ந்துருந்த அந்த மணி பிளான்ட் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ எடுத்து நம்ம ப்ராபகேட் பண்ண வச்சிடலாம். ஸோ இது அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பெரிய லென்த்தியான ஒரு ட்விக்காக வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் அது வேர் பிடிக்கும், ப்ளஸ் அழகாகவும் இருக்கும். நிறையா லீவ்ஸு லென்த்தியான ஒரு ஸ்ட்ரிங்கை வைக்கும்போது. இது இன்னொரு பீஸ் லில்லி பிளான்ட்டு. இதையும் நான் தண்ணியில் தான் வச்சுருந்தேன். தண்ணியிலே 2-3 லீவ்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பட் பூவெல்லாம் பூக்கலை. இதை நான் இப்போ எடுத்து அதையும் ரீபாட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளோட ரீபாட்டிங் வேலையெல்லாம் காலையில் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச்சு டின்னருக்கான ப்ரிப்ரேஷன்ஸை இப்போவே பண்ணி வச்சிடணும். அண்ட் முதல்ல நான் இன்றைக்கி என்னென்ன மெனு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம், தேங்காய் பால், அது கூட சென்னை வடகரின்னு சொல்லுவாங்க அந்த டிஷ்ஷு, அது கூட மசாலா ஆம்லெட், அப்புறம் ஒரு கீர், பஞ்சாபி தாபா ஸ்டைலில் ஒரு பாயாசம், இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ இதில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தேங்காய் ரொம்ப அவசியமாக இருக்குது. அண்ட் அதனால் தேங்காய் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மெயின். ஏதாவது ஒரு கெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வேலை முடியும். நான் ஃபஸ்ட்டு தேங்காயெல்லாம் உடைச்சி தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். பட் நான் அரைக்கலை. ஏன்னா நம்ம தேங்காய் பால் பண்ணும்போது எப்போவுமே கடைசியாக பண்ணால் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது சரி, கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, புஜுவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெருசாக இதுக்கு ப்ரிப்ரேஷன்னு பார்த்திங்கன்னா தேங்காவை எடுத்து வைக்கிறது, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பருப்பு ஊற வைக்கணும் வடகரிக்கு, அதுதான் மெயின் ப்ரிப்ரேஷன். அடுத்தது நான் பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பருப்புக்கு வடகரிக்கு வடையை அரைக்கிறதுக்காக நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம். கடலை பருப்பு ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ கெஸ்ட்டுங்கன்னா நிறைய பேர் இருக்கனால 1 கப் எடுத்துக்கோங்க. இதுவே நிறையா வடை வரும். அண்ட் அதை நம்ம குழம்புல போடும்போது இன்னுமே குழம்பு நிறையா ஆகும். ஸோ நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊறிடணும் வடைப்பருப்பு. அப்போ தான் அது டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணாது. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதில் போட்டு கொஞ்சம் உப்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இஞ்சி மறக்காமல் போட்டுக்கோங்க.
இஞ்சி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்ச விழுதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வடையாக சுட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். நான் என்னோடய கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் தான் நான் வடையை வந்து தட்டி அடை தோசையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி அதில் தான் வடை இது பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நாம் அதில் லைட்டாக எண்ணெயும் கம்மியாக செலவாகும், அதுக்காக தான். இப்போ அதில் நான் வடையை தட்டி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வேகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் இன்னொரு அடுப்பில் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ஹார்ஸில் டபுள் ஹார்ஸ் பிராண்டில் அரிசி மாவு கிடைக்கும், ஈஸி இடியாப்பம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடியாப்பம் மாவில் யூஸ்வலாக பச்சை தண்ணியே போட்டு பண்ணிடலாம், பட் நான் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக சுடுதண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா சாஃப்டாக பண்ணிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இடியாப்பம் புளியவே முடியும், இல்லாட்டி புளியறது ரொம்ப கஷ்டம். அண்டு வடையும் ஃபஸ்ட்டு செட் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்த செட்டுக்கு அதே மாதிரி வடையை தட்டி எடுத்து வச்சுக்கணும். மீதி இந்த கொஞ்சோண்டு இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா குழம்புல கரைச்சி விடணும். அப்போ தான் வந்து குழம்போட திக்னஸ் கொஞ்சம் கூடி வரும். அதனால் அதை வந்து குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் இப்போ என்கிட்ட வந்து இடியாப்பம்க்குன்னு தனியாக எதுவும் இல்லாத நான் இட்லி தட்டில் தான் வந்து இடியாப்பம் சுட்டு எடுக்க போகிறேன். ஸோ நம்ம அரிசி மாவை பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டி அது வறண்டு போயிடும். அதை வந்து இடியாப்பம் புளியறதில் போட்டு நான் இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ சின்ன சின்ன இடியாப்பமாக இட்லி தட்டில் சுடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி கணக்கில் நல்லா வரும். ஸோ இடியாப்பம் புளியறதுக்கு இந்த மாதிரி திருவுறது இருந்தால் ரொம்ப ஈஸி. நீங்கள் நார்மலாக வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்க மாதிரி அமுத்தி புளியறது இருக்கும், அதில் வந்து இடியாப்பம் புளிஞ்சு அது வர்றது ரொம்ப கஷ்டம். என்கிட்ட எல்லா டைப்புலேயும் முறுக்கு புளியறது இருக்குது, பட் இடியாப்பம் புளியறதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஸோ ஆல்ரெடி இந்த இடியாப்பம் மாவு வந்து ஒரு 5 to 6 minutes வெந்தால் போதும். இதுலேயே உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டுட்டோம், அதனால் ஜஸ்ட் ஒரு 5 to 6 minutes டைமர் செட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு அடைசி இடியாப்பமாக சுட்டு எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் அரைச்சிக்கிட்டேன், ஏன்னா குழம்புக்கும் இப்போ போடணும் இல்லையா, அதனால் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வெறும் பிளெயின் தேங்காய் தான், இது கூட நான் எதுவுமே கலக்கலை, ஏன்னா நம்ம குழம்புக்கும் எடுக்கணும் அண்ட் இடியாப்பத்துக்கு ஊற்றும் போது அதுக்கு தனியாக அப்போதைக்கு நம்ம நாட்டு சக்கரை அண்டு இந்த ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே ஸ்டீமாக அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த இடியாப்பம் புளியறதை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும் கெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, ஏன்னா நம்ம வந்து 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு, ஐ மீன் 2-3 தடவை அதை சுட்டு எடுக்கணுங்கிறதுனால நீங்கள் வந்து அதை முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டா தான் அது ஒவ்வொரு அடைசாக எடுத்து முடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்கிட்ட இருக்க மட்பாட்டை வச்சுருக்கேன், இதில் தான் நான் இப்போ வடைகறி பண்ண போகிறேன். வடைகறிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக, அதாவது ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகாமல் நார்மலாக டிரான்ஸ்லூசண்ட்டாக அரை வரையிலும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை கலந்துக்கணும். ஒரு 2 தக்காளியை நான் அரைச்சிருக்கேன், 1 வெங்காயம், 2 தக்காளி அந்த கணக்கில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா தூளும் போட்டு நல்லா இப்போது மசாலாஸோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து விட்டுறணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொதிச்சோன்னா கொஞ்சம் இந்த மிச்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் சேர்த்து கலந்துக்க போகிறோம். அந்த பருப்பு கொதித்ததுக்கப்புறமா நம்ம வடை சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம உதுத்தி இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்து கொதித்து வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக இது கூட நம்ம தேங்காய் பால் ஊற்றிடுவோம். ஸோ இப்போ நான் தேங்காய் பாலையும் ஊற்றிட்டேன். தேங்காய் பால் வந்து உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு நேரம் ஆக ஆக திக்னஸ் ஆகிட்டே போகும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மெயினான அந்த குழம்பு வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு கீரை, பஞ்சாபி தாபா ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன்.
அண்ட் இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நெய்யில் வதக்கி எடுத்துகிட்டு அதே பேனில் நம்ம சேமியா இருக்குது இல்லையா, பாயாசத்துக்குன்னு ஒரு சேமியா கிடைக்கும், அதையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அப்படியே ப்ரௌனிஷ் கலர் வர வரையிலும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து குழம்புக்கு ஊற்றினது போக மிச்சம் இருக்கிறதுல நாட்டு சக்கரையும் ஏலக்காய் தூளும் கலந்து அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ வடகறி ரெடி அண்டு தேங்காய் பாலும் ரெடி, இடியாப்பமும் சைட் பை சைடு எல்லா அடசும் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக அந்த பாயாசம் மட்டும்தான். பாயாசமும் ஆல்மோஸ்ட் டன். பாயாசத்தில் பால் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அரிசி மாவை கலந்து அது கூட கலந்துட்டிங்கன்னா நல்லா திக்காக தாபா ஸ்டைல் பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு ஃபைனல் டச்சாக மசாலா ஆம்லெட் கொஞ்சம் கலந்தேன். வெங்காயம், தக்காளி அண்ட் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், மிளகாத்தூள் இதெல்லாம் கலந்து மசாலா ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் எல்லா டிஷ்ஷஸும் ரெடி. கெஸ்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கெஸ்ட்டெல்லாம் அவங்க சாப்பிட்றப்ப நான் எடுக்கல, சில பேர்த்துக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கெஸ்ட்டு வரும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.